இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணோடனே ஃபுல்லாகிடும். பைபாஸ் பண்ணி நேராக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். 100% எஃபிஷியன்சியோட நீங்கள் டே டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். உதாரணமாக 10,000 வாட்ஸு நமக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கொடுத்துருக்கிற 4 பேட்டரிலையும் ஒரு பேட்டரிலையும் 5 யூனிட்டு 5000 வாட்ஸ் 5000 வாட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அப்போது ஒரு நாளைக்கு 50 யூனிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 பேட்டரியில் 20 யூனிட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 10 மணிக்கெல்லாம் 20 யூனிட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற யூனிட்லாம் 100% அப்படியே டைரெக்டாக உங்களுடைய ஏசிக்கோ உங்களுடைய யுட்டிலிட்டிக்கு போய்க்கிட்டே இருக்கும். எந்த விதமான லாஸும் கிடையாது. இதுதான் இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியோடைய முக்கியமான ஒரு விஷயம். இதுவே லெட் ஆசிட் பேட்டரியில் அந்த மாதிரி இருக்காது. எப்போயுமே பேட்டரி நிறைஞ்ச உடனே ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அதான் அங்கே இருந்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வரும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர்லேயும் எப்போ சார்ஜ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணக்கூடாது, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் செட்டிங் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் 100% நம்ம ஈபிக்கு பணமே கொடுக்காம, அதே நேரத்தில் முழு லக்ஸரியும் ஈபி கரண்ட்டே இல்லாமல் போனால் கூட நம்மளால் பயன்படுத்த முடியும்.